வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது மனதை அலையவிடக்கூடாது என்பதற்காக நமது பெரியவர்கள் சொன்ன கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். தினமும் காலையில் நான் நடந்து செல்வது வழக்கம். அன்றும் அவ்விதம்தான் சென்றேன். அவ்விதம் செல்லும்போது என் கண்கள் சுற்றிலும் உள்ள காட்சிகளைக் கண்டு மகிழும். அன்றும் நான் தனியாகத்தான் சென்றேன். அந்த அழகான பங்களாவின் முன்னால் வளர்ந்திருந்த மரம் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த வீட்டினுள் செல்வதற்காக கேட்டை திறந்தேன். உள்ளே இருந்து அந்த குரல் வெளிப்பட்டது. யாரது, என்ன வேண்டும் என்று கொஞ்சம் கர்ணகடூரமான குரல்தான் அது. அந்த குரலை கேட்டு நான் கொஞ்சம் திகைத்தபடி நின்றேன். உள்ளே இருந்தவரின் முகத்தை நான் காணவில்லை. எனவே நானும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பதிலளித்தேன். ஒன்றுமில்லை, உங்கள் பங்களா முன்னுள்ள மரம் பச்சை பசேல் என்று உள்ளது. அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தெரிகின்றது. எனவேதான் பாராட்டிவிட்டு செல்லலாம் என்றுதான் உங்களை அழைத்தேன் என்று கூறியதுமே அவர் எட்டி பார்த்து என்னை உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்து எனக்கு காப்பி தந்து அனுப்பி வைத்தார். அவரை பாராட்டிவிட்டு நான் வெளியே வந்ததும் ஒரு வேலையால் கையில் ஒரு கத்தியுடன் வந்து அந்த மரத்தில் ஏறி கிளைகளை எல்லாம் வெட்டிவிட்டான். உயரே சென்ற கொம்பையும் வெட்டிவிட்டான். எனக்கு பகீர் என்றது. இப்போதுதானே பாராவிட்டு விட்டு வந்தேன், அதற்குள் இந்த விதம் கிளைகளையும் உயரே சென்ற கொம்பையும் கூட வெட்டி அந்த மரத்தின் அழகை கெடுத்து விட்டார்களே என்று எண்ணி வருந்தினேன். ஏன் இவ்விதம் செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. நாம் பாராட்டிவிட்டு வந்துமா இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று எண்ண என் மனம் மிகவும் வருந்தியது. நமது பாராட்டு இவ்விதம் இவரை செய்யும்படி தூண்டிவிட்டதோ என்று எண்ணி அந்த சாலையில் நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்த்தேன். அந்த மரம் மொட்டையாக நின்றது. அது என் மனதை ஏதேதோ செய்தது. உண்மையில் வேதனை அடைந்து விட்டேன். என்ன அழகாக படர்ந்து நின்ற கிளைகள்! அவை அனைத்தையும் வெட்டிவிட்டானே அந்த வேலையால். அவன் என்ன செய்வான்? அவர் சொல்லித்தானே வெட்டினான். எதையோ எண்ணிய வண்ணம் இனி இந்த பாதையிலேயே செல்லக்கூடாது என்று எண்ணியவளாக செல்ல ஆரம்பித்தேன். கிளைகள் மட்டுமா வெட்டப்பட்டன? மலர்களையும் அல்லவா அவன் இல்லாமல் செய்துவிட்டான். பின்னர் 1-2 மாதங்கள் சென்றிருக்கும். அந்த பாதையில் சென்றேன் ஒரு நாள். அந்த மரம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் உந்தித் தள்ளவே நான் வேண்டுமென்றே சென்றேன். என்ன அழகாக அந்த மரம் வளர்ந்திருந்தது தெரியுமா? நன்றாக தளிர் இலைகள் விட்டு கச்சிதமாக வளர்ந்ததுடன் பார்ப்பதற்கும் கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருந்தது. அன்று நான் வீணாக வருந்திய வண்ணம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டோமே, அதற்கு அவசியமில்லாமல் போயிற்றே என்று எண்ணி ஆறுதல் அடைந்தேன். பின்னர் 1 மாதம் கழித்து அந்த பாதை வழியாக சென்றபோது அந்த மரம் நிறைய பூக்கள் பூத்திருந்தது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக பசுமையாக காட்சி தந்தது. அந்த வீட்டுக்காரர் அன்று வாசலில் நின்று கொண்டிருந்தார். என்னை கண்டதும் உற்சாகமுடன் வரவேற்றார். வாருங்கள் வாருங்கள் என்று மகிழ்ச்சி பெருக்குடன் வரவேற்றார். எனக்கு முன்னரை போலவே காப்பி தந்து என் சோர்வை போக்கிவிட்டு அதன் பின்பு பேச ஆரம்பித்தார். நான் புறப்படும்போது அவரிடம் முதல் சந்திப்பிலேயே சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்ததையும் சொல்லிவிட்டேன். அன்று அழகாக இருந்தனவே கொப்பும் கிளையுமாக, ஏன் அவற்றை வெட்டிவிட்டீர்கள் என்று கேட்டேன். இவ்விதம் வெட்டிவிடுவதற்கு மரத்தை கழித்தல் என்று கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள். ஆண்டிற்கு 1 முறை ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் கழித்து விட வேண்டும். இவ்விதம் செய்தால்தான் பொதுவாக மரங்கள் நன்றாக வளரும், உயரமாகவும் வளரும். பக்கங்களில் படர்ந்து செல்லும் கிளைகளையும் கழித்து விட வேண்டும் என்று தம்முடைய கிராமத்து அனுபவத்தை கூறிக்கொண்டிருந்தார். ஊரில் இவ்விதம் கழித்து விடப்பட்ட தழைகளை வயல்களில் கொண்டு சென்று குறுகத் தரித்து வயல்களில் பரப்பி நன்றாக மிதித்து அதன் பின்னர் தான் நடவு செய்வோம். நகரத்தில் இவ்விதம் கழித்து எறியப்படும் தழைகளை பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவை வீணாவதை பார்த்து. கிராமம் என்றால் நானே சிந்தாமல் சிதறாமல் கட்டி தலையில் வைத்து கொண்டு வயல்களில் கொண்டு போய் போட்டு தழைச்சத்து உரமாக ஆக்கியிருப்பேன்
என்று தம்முடைய கிராமத்து நினைவுகளை கூற ஆரம்பித்து அதிலேயே ஐக்கியமாகிவிட்டார். பின்னர் நாலா பக்கங்களிலும் சென்ற கிளைகளை வெட்டிவிட்டதை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். மனித மனமும் நாலாவிதமான எண்ணங்களை எண்ணுவதைப் போலவே இந்த மரமும் படர்ந்து வளர்கின்றது. மனிதனுடைய மனதை அடக்கி இளமையையும் அறிவையும் திறமையையும் காப்பாற்றுவது போல இந்த கிளையையும் வெட்டி எறிந்து செய்தால்தான் அப்போது நல்ல பலனை அது கொடுக்கும். பூத்து குலுங்கி நம்மை மகிழச் செய்யும். இப்படியும் சொல்லலாம். மரங்களை அவைகளின் விருப்பம் போல வளர விடாமலும் பக்கங்களில் படர விடாமலும் செய்து நல்ல பலனை பெறுவதைப் போல மனதையும் கண்ட இடங்களில் செல்ல விடாமல் கட்டுப்பாட்டுடன் நேர்மறையாக வைத்திருந்து நல்ல ஆன்ம வளர்ச்சியை பெறலாம் என்று கூறி முடித்தார். அவருடைய பேச்சில் புத்துணர்வு பெற்றவளாக நான் நடைபோட ஆரம்பித்தேன். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.